வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாள் 17 ஒரு வருஷம் கடின பயணம். காலையில என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாளா பல்க் பண்ணுங்கிற ஆசை ஒன்று இருந்துச்சு. அதை இப்ப இறக்குனா சரியா இருக்குமான்னு மூளை யோசிச்சுட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தற்போதைய பாடி கண்டிஷன். இதுல இருந்து என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன். பல்கிங்லேயே நிறைய வகை இருக்கு மக்களே. கிளீன் பல்க்கு, டர்ட்டி பல்க்கு, அக்ரெசிவ் பல்க்கு, லீன் பல்க்கு. அதுல நமக்கு எது சரி வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அவரு உனக்கு ஷேப்லாம் நல்லா தான் இருக்கு, நீ லீன் பல்கே பண்ணு, பர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னாரு. ஆகையா இந்த ஒரு வருஷ பயணத்துல இது நாள் 1 ஆஃப் லீன் பல்கிங். அப்படியே இன்னைக்கு என்ன கதைங்கிறத சொல்லிட்டு போறேன், கேட்டுக்கோங்க. காலைல எழுந்திரிச்சோன்னா லீன் பல்கிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அண்டை விளையாட போசணும். அங்க போனா எல்லாம் ஆல்ரெடி விளையாண்டு தான் இருந்தாங்க. என்னை ஒரு டீம்ல சேர்த்துக்கோங்க, ஏன்னா சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. லேட்டா வந்துட்டு அடுத்த மேட்ச் தான் உனக்கு என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. டப்பு டப்புன்னு விளையாட முடிஞ்சிட்டு பஸ் ஏறி திருச்சி போயிட்டு திருச்சியில இருந்து நான் சென்னை போகணும் மக்களே. அப்படியே திருச்சி போற வழியில ஒன்று பார்த்து அதை போட்டு வரேன் பாருங்க. கண்டக்டர் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்குறான்னு சொன்னாரு. இறங்கி பார்த்தா திருச்சியில் அம்மா பெரிய பஸ் ஸ்டாண்டு மக்களே, நல்லா கட்டி வச்சிருக்காங்க. அங்கிருந்து நம்ம ஏற வேண்டிய பஸ் தொலைவி கண்டுபிடிச்சு ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே தூக்கம் வந்துட்டான். அப்புறம் மதிய வேலைக்கு ஒரு ஹோட்டல்ல நிறுத்தினாங்க மக்களே. அங்க 2 சப்பாத்தி, ஒரு ஆப்பிள் ஜூஸ். சப்பாத்தி சொல்ற அளவுக்கு இல்லாட்டி நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க போட்ட வேலைக்கு ஒருத்தான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒரு சப்பாத்தி 40 ரூபாயா. ஆப்பிள் ஜூஸ் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, ஏன்னா ஒழுங்காவே அரைக்கல. அப்புறம் இங்க வந்து தாம்பரத்துல இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சி தான் மக்களே வீட்டுக்கு வரணும். அந்த பஸ் ஃப்ரீயா தான் இருந்துச்சு, அதனால உட்கார நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து 2 பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டு தூங்கிருப்பேன்னு நினைக்காதீங்க, அதான் கிடையாது. நம்மளுக்கு எழுத்து வேலை கொஞ்சம் அதிகம், அதை முடிச்சுட்டு தான் தூங்க முடியும். ஸோ பஸ் அதான் பஸ்லேயே நல்லா தூங்கியாச்சு. ஸோ தூக்கமும் வரல. எழுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 4 முடிச்சுக்கிட்டேன் மக்களே. அப்படியே இந்த ஐடிக்கு ஒரு ஃபாலோ போட்டு போயிருங்க.